நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்துமஸ் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறீங்களா? ஏழைகள் நினைவு கூர்ந்தீங்களா? ஆண்டவர் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் இனிமேல் பிறந்து இருப்பாராக. ஆமென் சொல்லுங்க. இப்ப கிறிஸ்துமஸ் முடிஞ்சிட்டு இப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட். 2025 எப்படி இருக்க போகுதோ நான் ஒன்று சொல்லட்டுமா? நாம நல்லா இருந்தா எல்லா வருஷமும் நல்லா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் புதிய வருஷத்திலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய தைரியத்தையும் புதிய வாசல்களையும் கர்த்தர் திறப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற இடத்துல கொஞ்சம் கண்களை மூடி, ராஜா உங்களுடைய பிரசன்னங்களுக்கு போதும் ஆண்டவரை. புது வருஷத்துல நாங்க எதை கொண்டு போறோமோ இல்லையோ உங்க பிரசன்னத்தை நாங்க கொண்டு போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே உங்க பிரசங்கத்தை கொண்டு போகிறோம்பா. உங்க பிரசன்னத்தோட நாங்க புது வருஷத்துக்கு போகிறோம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ராஜா உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் சுவாமி. ஓ உங்களுடைய மகிமை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறேன். அல்லேலூயா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுவோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமை, எப்போதும் எனக்கு, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ தேவ பிரசன்னம். சொல்லும். ராஜா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுவோம். ராஜா தேங்க்யூ அப்பா, எப்போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. கைகளை உயர்த்தி இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுவோம். கரம் பிடித்த கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத. இப்போ கையை உயர்த்தி பிரசனம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா
வாயை திறந்து சொல்லுவோம், பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். அதிகாலமே அதிகாலமே தேடுகின்றேன், அதிகாலமே தேடுகின்றேன், ஆர்வமுடன் நாடுகின்றேன், ஆர்வமுடன். கைகளை உயர்த்தி பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆவியானவரே பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னொரு முறை சொல்லுவோம், பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். Shabalalaye, we need your presence of love. Deva Prasannam. Hallelujah. 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 Shakatashe Mahimai. Hallelujah. பிரசனம் மாத்திரம் போதும். இந்த வருஷத்துல எல்லாம் என்னை விட்டு போச்சு, உங்க பிரசனம் மட்டும் என்னை விட்டு போகல. இந்த வருஷத்துல நிறைய இழந்துட்டு உங்க பிரசனத்தை மட்டும் இழக்க முடியல. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி அப்பா. சொல்லுவோம் ரெண்டு கையில உயர்ச்சி, ராஜாவும் பிரசனம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதும். உங்க பிரசன்னம் மட்டும் போதும். ராஜா உங்க பிரசன்னம் எப்போதும் எனக்கு. இன்னொரு முறை சொல்லுவோம், ராஜா ராஜா போதுமையா, எப்போதும் எனக்கு. இன்னொரு முறை சொல்லுவோம், ராஜா போதுமையா, எப்போதும் எனக்கு. இன்னும் சேர்ந்து சொல்லுவோம், பிரசன்னம். மேல் வீட்டறையில இறங்கின பிரசன்னம், சாலமோனின் மண்டபத்தில் இறங்கின பிரசன்னம், சீனாய் மலை உச்சியிலே இறங்கின பிரசன்னம். ஓ தேவ பிரசன்னம். சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம், thank you Jesus. பிதாவாகிய தெய்வமே, வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த
இதுவரைக்கும் நாங்கள் எப்படியோ இருந்தோம் ஆண்டவரே, இனி புதிய துவக்கத்தை எங்களுக்கு தாங்க, புதிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க, நன்மையின் ஆலைகளை முடி சூட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் and ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அவருடைய பிரசன்னம் மட்டுமே நமக்கு போதும், அவருடைய பிரசன்னம் மட்டுமே நமக்கு போதும். ஹல்லேலூயா. பக்தன் விதமாய் சொல்கிறார், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட சமூகத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்கிறோம். 9:10 லூக்காய் விதமாய் சொல்லுகிறது, 19:10 லூக்கால இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அவன் எதை இழக்க கூடாது, எதை இழக்க கூடாது? முதலாவது நாம் கற்றுக்கொண்டோம், ஊழியத்தை இழக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது நாம் கற்றுக்கொண்டோம், கிருபைகளை இழக்க கூடாது. சொல்லுங்க. முதலாவது எதை இழக்க கூடாது? ஊழியத்தை இழக்க கூடாது. இரண்டாவது எதை இழக்க கூடாது அப்படின்னா கிருபைகளை நாம் இழந்துடக்கூடாது. மூணாவது எதை இழக்க கூடாது? பந்தய பொருளை இழக்க விடக்கூடாது. ஆமென். நான்காவது இந்த வாரம் நம்ம எதை தியானித்து போகிறோம் அப்படின்னா, திருப்பிக் கொள்ளுங்கள் 2 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 7-8 நான் வாசிக்கிறேன். 2 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 7-8. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போயாதீங்க. அல்லேலூயா. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போயிடாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை அடையும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் செய்கைகளின் பலனை இழந்து விடக்கூடாது. உன் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெற வேண்டும்படியா எச்சரிக்கையாயிரு. செய்கைகளின் பலன் என்ன? பலன் என்ன? செய்கை ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, திருச்சபைக்காக, தரிசனத்திற்காக நீங்கள் உங்கள் விலைக்கரையத்தை செலுத்தியிருக்கிறீர்கள். உங்கள் நேரத்தை நீங்க செலுத்தியிருக்கிறீங்க, உங்களுடைய பணத்தை செலுத்தியிருக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை செலுத்தியிருக்கிறீங்க, ஆண்டவருக்காக ரொம்ப நிறைய செஞ்சிருக்கிறீங்க, ஊழியத்தை தாங்கி இருக்கிறீங்க, ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறீங்க, ஊழியம் பண்ற மிஷனரிகளை தாங்கி இருக்கிறீங்க, நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறீங்க, நிறைய பேருக்கு ஏழை பிள்ளைகளுக்கு உணவுகளை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் உன் செய்கை. ஆமீன் சொல்லுங்களேன். இல்லையா சொல்லுங்களேன். இது உன் செய்கை. என் மகளே, உன் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. நிறைய நான் கர்த்தருக்காக செஞ்சிருக்கிறேன் பிரதர், ஆனா நான் பூரண பலன் பெறணும். கர்த்தர் சொல்ல, எச்சரிக்கையா இருக்கணும். நீ உன் செய்கைகளின் பலனை இழந்து போய்விடக் கூடாது. ஆண்டவருக்காக நாம் நிறைய காரியத்தை செஞ்சிட்டோம், நிறைய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். திருச்சபைக்கு உங்க இடத்தை கொடுத்திருக்கிறீங்க, உங்க நகைகளை காணிக்கையா கொடுத்திருக்கிறீங்க, ஊழியக்காரர்களுக்கு வாகனங்களை வாங்கி கொடுத்திருக்கிறீங்க, ஊழியத்தை தாங்கி இருக்கிறீங்க, ஊழியத்துல என்னென்ன பொருள் தேவையை செஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் உன் செய்கை. உன் செய்கைக்கு நீ பூரண பலனை பெறணும்னு சொன்னா நீ எச்சரிக்கையாயிரு. அதுக்கு முன்னாடி யாருக்கு அப்படின்னு பார்த்தா, மாம்சத்திலே வந்த கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்தில் தோன்றியிருக்கிறாங்க. எப்போமா? 2000 வருஷத்திற்கு முன்பாய், 2000 வருஷத்திற்கு முன்பாகவே இயேசுவை அறிக்கை பண்ணாத ஊழியர்கள் தோன்றிட்டாங்க. இப்படிப்பட்டவனுக்கு பேர் தான் வஞ்சிக்கிறவன், இப்படிப்பட்டவனுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து.
இதெல்லாம் அந்த யோவான்ல சொல்லிட்டு வசனத்தில் 8வது வசனம் 1:8 2 யோவான் 1:8 சொல்லுது, மகளே உன் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறணும், எச்சரிக்கையா இருமா. நிறைய எனக்கு என்ன செஞ்சிருக்கிற, அதுல எச்சரிக்கையாயிரு. தன் செய்கைகளின் பலனை இழந்து போனவர்கள். மோசே மகிமையான ஊழியத்தை செய்தார். ஏறத்தாழ 80 வருஷம் இந்த தீர்க்கனை கர்த்தர் உருவாக்கினார். 40 வருஷம் அரண்மனையில் இந்த தீர்க்கனை உருவாக்கினார். மற்ற 40 வருஷம் வனாந்தரத்தில் இந்த தீர்க்கனை கர்த்தர் உருவாக்கினார். ஓரேபிலே தேவன் தீர்க்கனை சந்தித்தார். தீர்க்கனுக்கு தேவையான வல்லமையை தந்தார். அந்த தீர்க்கனை பார்வோனுக்கு முன்பாய் நிறுத்தினார். தீர்க்கனின் கோள்கள் மூலமாய் அற்புதங்கள் நடந்தது. தீர்க்கனின் உடைகளுக்குள்ளே கரங்கள் போயிட்டு வரும்போது அற்புதம் நடந்தது. தீர்க்கன் போகும்பொழுது செங்கடல் பிளந்தது. எவ்வளவு மகிமையான காரியங்கள். வானத்திலிருந்து மன்னா, காற்று, கீழ்காற்று காடைகளை கொண்டு வருகிறது. எவ்வளவு பிளஸட் நல்ல ஒரு தீர்க்கதரிசி இந்த மோசே சாக்ரிஃபைஸ் பண்ணினார். நடந்தது என்ன தெரியுமா? இந்த மோசேயோட ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, அவன் தன் பலனை இழந்து போனான். அவன் பலனை இழந்து போனான். எவ்வளவு ஊழியத்தை செஞ்சுட்டு சின்ன கீழ்ப்படியாமை இல்லைன்னா பெற்ற பலனை இழந்து போய் விடுவோம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற வேண்டும்? பூரண பலன். ஆண்டவருடைய கணக்கு ஒருவனுக்கு 30, ஒருவனுக்கு 60, ஒருவனுக்கு 100. இந்த 100 தான் பூரண பலன். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம அடிக்கடி ஜெபிக்கணும், ஆண்டவரே என் செய்கைகளின் பலனை 30ஆகவோ 60ஆகவோ நீர் என்னிடத்துல தராதீங்க, எனக்கு பூரண பலனை தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, மோசே கீழ்ப்படியாமையின் நிமித்தம் பூரண பலனை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆதியாகமத்திலே ஈசாக்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய தேசத்திற்கு நீ போவாத. வசனம் சொல்லுகிறது, எகிப்திலே ஜனங்கள் அறியாத ஒரு பஞ்சம் வந்தது. ஈசாக்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பனிடத்திலே நிறைய நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கணும்னா இந்த தேசத்திலே நீ இரு. உடனே ஈசாக்கு பாருங்க, கீழ்ப்படிந்து தன்னுடைய மனைவியோட ரெபெக்காளோட அந்த தேசத்துல இருந்தார். வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான் போராரிலே, அது 30, அது 60, அது 100 பலன் கொண்டது. வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமோ கீழ்ப்படிங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போயிடாதீங்க. 35 வருஷமா ஊழியத்தை தாங்கினீங்களே, அதை இழந்து போயிடாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லாத நேரத்துல கூட ஊழியத்திற்கு ஆஃபரிங் பண்ணீங்களே, அந்த பலனை இழந்து போயிடாதீங்க. உங்கள் செய்கைகளுக்கு பலனை நீங்க பூரணமா பெறணும்னு சொன்னா எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டோம்னா, ஊழியக்காரங்களுக்கு நிறைய செஞ்சுட்டு அந்த ஊழியக்காரருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன், அந்த ஊழியத்தை நான் தாங்குறேன்னு ரொம்ப நம்ம சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வலது கை செய்வது இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, அப்படி தெரிந்தால் உங்களுடைய பலன் என்ன பண்ணிட்டு முடிஞ்சிட்டு. தயவாய் வாலிப தம்பிமார்களுக்கு, அம்மாமார்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த புத்தாண்டு காலகட்டத்தில், இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நம்ம அநேக ஏழைகளுக்கு உதவி செய்வோம், அநேகருக்கு உதவி செய்வோம். தயவு செஞ்சு நீங்க போட்டோ எடுத்து அதை கேவலப்படுத்தாதீங்க, அதை போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது, ஆண்டவர் சொல்றார், இந்த கைக்கு செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்கும் அந்த ஏழைகளுக்கும் தன்மானங்கள் உண்டு. அவர்கள் ஏழைன்னு சொல்லக்கூடாது. எளிமையான ஜனத்திற்கு தன்மானங்கள் உண்டு. ஆண்டவர், நீங்க ஏழைப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்குறீங்க, ஏழைப்பட்ட மக்களுக்காக உதவிகள் செய்றீங்க, தயவு செஞ்சு அதை செல்ஃபியோ போட்டோவோ எடுத்து நீங்க போடாதீங்க. ஊழியம் செய்றீங்களா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா, தைரியமா போடுங்க. நிறைய பேர் பார்த்து அவர்கள் இருதயம் குற்றப்பட்டு அவர்கள் உற்சாகம் அடைவார்கள். தயவு செய்து மற்ற ஏழைகளுக்கு சோத்தை போட்டுட்டு போட்டோ எடுக்கிறது,
நிறைய கண் தெரியாத பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டோ போடுறது, கால் தெரியாத பிள்ளைகளுக்கு, கால் நடக்க முடியாதவர்களுக்கு வாகனத்தை கொடுத்துட்டு போட்டோ போடுவது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் செய்கைகளின் பலனை இழந்து போயிடுவேன், அதுக்கு ஏற்ற பலனை அப்பவுமே நான் தந்துருவேன். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வசனம் நமக்கு சொல்லுது, இந்த கை செய்யறது இந்த கைக்கு கூட தெரியக்கூடாது, உன் சரீரத்துக்கு கூட தெரியக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் செய்கைகளின் பலனை இழந்து போயிடாத. நீ கோடி கணக்கில் ரூபா செலவு பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து அதை போஸ்ட் எடுத்து போட்டோ எடுத்து அதை போட்டு விட்டு கர்த்தர் ஏழைகளுக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தார். இது தேவையில்லை, இதை யாருமே கேட்க போகிறது அல்ல. ஆண்டவர் சொல்ற, என் பிள்ளையே, நீ இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சா உன்னுடைய பலனை நீ இழந்துட்ட, அப்பமே உனக்கு கொடுத்த பலனை நீ அனுபவிச்சுட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுகிறா. ஆமீன் சொல்லுங்களேன். செய்கைகளின் பலனை இழந்து போயிட்டீங்களா பிரதர்? அந்த காலத்துல நைட்டு பகலுமா ஊழியத்துக்கு ஓடுவோம் பிரதர், இழந்து போயிட்டீங்களா? அதை மீட்கதான் ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த புது வருஷத்திற்கு போகிறதுக்கு முன்பாக நமக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. இந்த புது வருஷத்துக்கு போவதற்கு முன்பாய் நம்மளை கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை புதிய பாத்திரமாய் கொண்டு போக விரும்புகிறார். இந்த பகல் நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நீ நிறைய எனக்காக செஞ்சிருக்கிற, அந்த பலனை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. அடுத்து, நான் செஞ்சனே, ஆண்டவர் எனக்கு ஏன் செய்யல, நான் இதை பண்ணனே, ஆண்டவர் ஏன் எனக்கு இதை பண்ணலன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கேள்விகள் கேட்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய செஞ்சுட்ட, அது பலனை நீ பெறணும்னா எச்சரிக்கையாயிரு. ஆமென். தயவு செஞ்சு நான் சொல்றேன், தேவனுக்காக நம்ம விலைக்கரியம் செலுத்துகிறோம், தேவனுக்காக நிறைய செய்யறோம், அதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை திருப்படி பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் நம்முடைய கையிலையும் நம்முடைய வாயிலையும் தான் இருக்குது. அல்லேலூயா. உன் செய்கையின் பலனை இழந்து போயிடாத. மோசே அவ்வளோ மகிமையான ஊழியத்தை செஞ்சாலும் ஒரே கீழ்ப்படியாமை நிமித்தம் அவன் கானான்ங்கிற பலனை இழந்து போனான். கானான்ங்கிற பலனை பார்த்தா அதுல கால் வைக்க முடியல, இழந்து போய் விட்டான். ஆண்டவர் சொல்றார், இந்த மோசையை போல நீ மாறிடாத, கீழ்ப்படி. ஈசாக்கு கீழ்ப்படைந்தான், 100 மடங்கு பெற்றுக் கொண்டான், 100 மடங்கு ஆசீர்வாதம். அவன் விதைத்த விதையெல்லாம் 30, 60, 100 வசனம் சொல்லுகிறது. அந்த தேசத்தில் இருக்கிற கோராரின் புத்திரர்களும் ராஜாக்களுமே அவனை கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். இந்த பகல் நேரத்திலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார், நம்மளை உயர்த்த போகிறார், நம்மளை மேன்மைப்படுத்த போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் செய்கைகளின் பலனை நீ இழந்துடாத. ஆண்டவருக்காக இவ்வளவு செஞ்சனே, இத்தனாயிரம் கொடுத்தனே, ஆண்டவரனை ஏன் ஆசீர்வதிக்கிற, ஏன் ஏன் ஏன்? ஆண்டவர் சொல்றா, நீ செஞ்சதெல்லாம் உண்மை, நீ செஞ்சதுக்கு நீ பூரண பலனை பெற்றுக்கொள்றதும் பெற்றுக்கொள்ளாததும் உன்கிட்ட தான் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய உபவாசம் உண்மைதான், பூரண பலனை நான் உனக்கு தருவேன். ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவன். அல்லேலூயா. மோசே பூரண பலனை இழந்து போய்விட்டார். நமக்கு பூரண பலன் எங்க தெரியுமா கிடைக்கும்? மகிமையில் ஆண்டவர் நமக்கு தருவார். வெள்ளாட்டியும் செம்மறியாட்டியும் தனியாக பிரிப்பார். மகிமையிலே கர்த்தர் நமக்கு அந்த பூரண பலனை அவர் தருவார். அவர் தர ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வாரம் முழுவதும், இந்த மாசம் முழுவதும் நம்ம தியானித்ததை ஒரு திருப்படியோ நம்ம ரிவைல் பண்ணிடலாமா? ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு தேவப்பிள்ளை எதெல்லாம் இழந்துடக்கூடாது அப்படின்னு கேட்டா, முதலாவது எதை இழந்துடக்கூடாது அப்படின்னா, வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஊழியத்தை இழந்து போய்விடக்கூடாது. ஊழியத்தை இழந்து போனது யாரு? இந்த ஊழியத்தை இழந்து போனவன் அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியத்து இந்த ஊழியத்தை இழந்து போனான். அப்ப ஊழியத்தை இழக்கிறதுக்கு யூதாஸ்குள்ள வந்த பிரச்சனை என்ன? அவனுக்குள் பிசாசு உள்ளே புகுந்தது. இரண்டாவது, அவனுக்கு தவறான நபர்களுடைய தொடர்பு வந்தது. தவறான மனம் திரும்புதல், தற்கொலை. இந்த 4 காரியமும் யூதாஸ் ஊழியத்தை விட அது சரியாக அதுக்கு ஒத்தாசையாக இருந்தது. இரண்டாவது நாம் பார்த்தோம், ஒரு
ஒருவனும் கிருபையை இழந்து போய்விடக்கூடாது. சங்கீதத்தில் தாவீது இப்படியாக சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அப்போ கிருபையை பற்றிய வசனங்கள், அந்த கிருபை நம்ம என்ன பண்ணுமா? பத்தன் சொல்லுகிறார் பாருங்க, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். பின்தொடருகிற கிருபை. இரண்டாவது சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் சூழ பாலை மிரங்கிய கிருபை அவரை பாதுகாக்கிறது. மூன்றாவது கிருபை திருப்தியாக்கும் கிருபை. இப்படி நிறைய கிருபைகளை நம்ம பார்த்தோம். கிருபைகளை எத்தனை கிருபைனால ஆசீர்வாதம், ஒரு 7 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். மூன்றாவது எதை இழந்து போய்விடக்கூடாது? பந்தய பொருளை இழந்து விடக்கூடாது. அழைக்கப்பட்ட அந்த மகிமையான பந்தய பொருளை நாம் இழந்து விடக்கூடாது என்று ஆவியானவர் நம்மோடு பேசினார். நான்காவது நாம் எதை இழந்து விடக்கூடாது? இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட பேசி இருக்கிறார், உன் செய்கைகளின் பலனை நீ இழந்து போயிடக்கூடாது. இந்த 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 கடைசி வருஷம், இந்த வருஷத்துல இந்த கடைசி எபிசோட்ல நாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் 1 இழந்திருக்கலாம், 2 இழந்திருக்கலாம், 3 இழந்திருக்கலாம், 4 இழந்திருக்கலாம். ஆமென் ஆமென். நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம் இழந்து போனது நம்முடைய கிருபைகளை நம் கரத்திலே தருவாராக. இழந்து போன அபிஷேகத்தை கரத்திலே தருவாராக. வருஷத்துல நடு மத்தியில வந்திருக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து we praise you Lord. ஆண்டவரே, நாங்கள் இழந்து போனதை மீட்கல்லவோ இந்த உலகத்திற்கு வந்து, இழந்து போனதை ரட்சிக்கவோ இந்த உலகத்திற்கு வந்து ஜெபிங்க. இந்த 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில நாம் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகுவோம். இந்த 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில தேவ சமூகத்தை நம்ம எல்லாரும் ஒப்புரவாகுவோம். ஆண்டவரே, புதிய வருஷத்திற்குள்ள போவதற்கு இன்னும் 3 நாள் மட்டும்தான் இருக்குது. இந்த புதிய வருஷத்திற்கு போவதற்குள்ள நான் இழந்து போனதை கர்த்தரின் கரத்துல தாங்க. கண்ணை மூடி ஜெபிங்க, கண்ணை மூடி ஜெபிங்க. நான் இழந்து போன அபிஷேகத்தை தாங்க, நான் இழந்து போன கிருபைகளை தாங்க, இழந்து போன ஊழியத்தை தாங்க, இழந்து போன நன்மைகளை தாங்க, இழந்து போன பந்தய பொருளை தாங்க, இழந்து போன செய்கைகளின் பலனை எங்களுக்கு தாங்க. கேளுங்க கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இந்த 28 வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள கர்த்தர் ஓ ஷாபா லகா துடாமா கந்துலா கதாயா கமாந்தாயா அலஃபா கத்தலாயா சலவா. கேளுங்க கேளுங்க, இழந்து போனதை இப்ப கர்த்தர் கரத்திலே தரப்போகிறார். புதிய வருஷத்துல போகும்போது இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு இழந்து போனதை 2 மடங்கு திரும்ப ரோகாத்தாராபா சந்துனா. யோபு இழந்து போனதை 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டார். கேளுங்க, வாய் திறந்த, ஆண்டவரே, நான் இழந்ததை கரத்திலே தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடா. கைகளை உயர்த்தி இழந்ததை தருகிறவர், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் மகாலாயா. கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். சுலோ கரம் பிடித்த நாயக. இந்த வருஷம் ஆரம்பத்தில் கரத்தை பிடிச்சிங்கப்பா, எங்க கைவிடவே இல்லப்பா. 28ஆம் தேதி சனிக்கிழமை வரை எங்களை கொண்டு வந்து தூயவரே, கைவிடாத. ஓ, கை உயர்த்தி ஓ பேலாயா சச்சலாயா ஓ லீக்ரா மௌட்ரானா
தனாராம் தனாரே கையை உயர்த்தி லேலுயா நீஹது சயமலயா லேலுயா ஆமென். கையில உயர்த்தி சொல்லுவோம் உம்மோடு என்னாலும் உறவாட பலன் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயை கேட்டு உம் பாதம் வந்தேன் சொல்ல உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே ஜெப வேளை உம்மை தேடி வந்து அப்பா தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்து தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் இழந்து போன ஊழியங்கள் திரும்ப வரட்டும் இழந்து போன கிருபைகள் திரும்ப வரட்டும் இழந்து போன பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளட்டும் இழந்து போன பலனை பெற்றுக்கொள்வாராக நாங்கள் பிளஸ் பண்ணுகிறேன் உங்களுடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதிக்கிறேன் சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இந்த வருஷத்தின் கடைசியில் பண பிரச்சனைகள் மாறுவதாக அவமானங்கள் மாறுவதாக நிந்தனைகள் மாறுவதாக வியாதிகள் மாறுவதாக துர்பெயர்கள் மாறுவதாக தவறான கையெழுத்துக்கள் மாறுவதாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு விருதுமாய் போடப்படும் திட்டங்கள் மாறுவதாக இருதய பலவீனங்கள் மாறுவதாக முதுகு பலவீனங்கள் மாறுவதாக சுகர் வியாதிகள் மாறுவதாக கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் மாறுவதாக உங்களுடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிறோம் அப்பா உடாகாதாலா பிரகாடாதனா கந்தரா சக்கத்துடாலாவா புதிய வருஷத்திற்கு போகும்போது பழையவர்களாய் அல்ல புதிய மனுஷனாய் புதிய சரீரத்தோட போகைகளை அர்ப்பணிக்கிறோம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏற்ற காலத்தில் உயர்த்தி பிள்ளைகளை நடத்திய நமக்கு ஸ்தோத்திரம் 28ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே இன்னும் 3 நாட்களுக்குள்ள நாங்கள் புதிய வருஷத்தை பார்க்க போகிறோம் தேவையான கிருபை அபிஷேகம் பலன் தயவு சத்துவத்தை தாங்க உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசுவின் நாமம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா கடைசி வருஷத்தோட கடைசியில் வந்திருக்கிறோம் நடத்திட்டார்ல போன வருஷம் கையை பிடிச்சார் அப்படி இல்லை பிறக்கும் போதே கையை பிடிச்சார் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டார் டிசம்பர் 28 திரும்பி பாருங்க வந்த பாதைகள் கருட முரடுகள் வெக்கம் அவமானம் நிந்தனைகள் பலவீனங்கள் செலவு கடன் பிரச்சனை வந்த பாதைகள் எல்லாம் ஆனா நல்லா உங்க வீட்டை கொஞ்சம் சுத்தி பாருங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் உங்க வீட்டுல அநேக பொருட்களை கர்த்தர் புதுசா வாங்கி தந்திருக்கிறார் வாகனங்களை புதுசா வாங்கி தந்திருக்கிறார் நகைகளை வாங்கி தந்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன் ஆமென் சொல்லுங்க ரொம்ப நல்ல தேவன் மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆமென் ஆமென் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த சுரண்டை பட்டணத்திலிருந்து உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன்
ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வருஷம் சந்திப்போம். என்ன, அடுத்த வருஷம் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஜாஷ்வா டிவியோடும் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்களோடும் என்னோடும் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்த வருஷம் மீண்டும் புதிய அபிஷேகத்தோட புதிய எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் எங்களோடும் இருப்பாராக. மீண்டும் சொல்லிக்கிறேன், அவங்க எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.